ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க பட்டுக்குட்டி சமையல் இன்றைக்கி சூப்பரான ஒரு கத்திரிக்காயும் பச்சை கடலைப்பருப்பையை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. பச்சை கத்திரிக்காய் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். நல்லா ஹீட்டானதையும் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1.5 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கண்ணாடி பதம் வர அளவுக்கு. அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரு 5-6 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது உள்ளே சேர்த்திக்கலாம். சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்குது, அது உள்ளே சேர்த்திக்கிங்க. மீடியமான தக்காளியை ஒரு 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வேகணும். தக்காளி நல்லா குழைய வேகணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா குழைய வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோம், நிலக்கடலை. அதை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம். குறைன்னு இல்லாமல் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அப்படியே அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க, அப்போ தான் நறுன்னு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே தக்காளி இங்கே நல்லா குழைய வெந்துருச்சு. நல்லா உடச்சி விட்டு நல்லா குழைய வேக விடுங்க. இன்னும் எண்ணெயெல்லாம் இப்போ தான் ஓரளவுக்கு பிரிஞ்சு வருது. ஏன்னா தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விடுங்க. தக்காளி அப்படியே இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. நம்ம இப்போ கத்திரிக்காயை ஒரு கத்திரிக்காய் எடுத்து இப்படி 8 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு கட் பண்ணணும். ரொம்ப பொடியாக போட்டால் சாப்பிட நல்லா இருக்காது. இப்படி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு வைங்களேன்னா கத்திரிக்காய் கருத்து போயிடும். கத்திரிக்காயை தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கத்திரிக்காயில் இருக்கிற சாரெல்லாம் வெளியில் வர வரைக்கும் நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த நிலக்கடலை பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சி வச்சுருக்கணும். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைச்சிங்கன்னா சாப்பிட நல்லா இருக்காது. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. ஒரு அரைவாசி வெந்திருக்குது கத்திரிக்காயும். இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க கத்திரிக்காயை, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் ஃப்ளேவர் அப்போ தான் கிடைக்கும். இப்போ நம்ம சாம்பார் தூளும் தனி மிளகாத்தூளும் எடுத்து வச்சுருக்கோம், அது உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ஹெல்த்தியாக இருப்போம். சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. அப்போ தான் கத்திரிக்காய் ஃப்ளேவரோட காரம் உப்பு எல்லாம் கத்திரிக்காயில் பிடிச்சி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச நிலக்கடலை பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. டேஸ்ட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி கத்திரிக்காய் செஞ்சு போர் அடிக்குதா, அப்போ கண்டிப்பாக இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள் நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக கரைச்சி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி சாம்பார் பதத்துக்கு தான் வைக்க போகிறோம். ரொம்ப கெட்டியாக கிரேவி மாதிரி வைக்கல, சாப்பாட்டுக்கு தான் வச்சுருக்குறோம். நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதை பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குங்க. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளி ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம், இல்லை இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த அளவுக்கு வச்சுருக்குறேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. தேங்க்யூ.